காணும் இதுக்கான நீண்ட நாளைக்கு பிறகு வந்து இந்த ரோட்டால் நான் பயணிக்கிறேன். வாங்க போவோம். இங்கேருந்து விஸ்வமாடியிலேருந்து முல்லைத்தீவு போவோம். எவ்வளோ காலமாக இருக்குன்னு தெரியுமா? இதில் பிடிக்கிறேன்னு தெரியாமல் இருக்கு. ஃபுல்லாகவே பாருங்க அப்படி கரல் பிடிச்சிருக்கேன். 52 இருக்கு. ஆலமரம் ஒன்று இருக்கு பாருங்க, ரோட்டு கரையோடைய பில்லுத்தாடெல்லாம் பாருங்க அப்படியே கையசை பாருங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம். பால் அடைஞ்சு 50 தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் பிஸ்வமடு பகுதியில் நிற்கிறேன். வந்து இதிலேருந்து ஒரு இடத்த போகிறேன். வந்து இதில் நான் நிற்கிற இடம் வந்து பிஸ்வமடியில் வந்து அந்த காலத்தில் வந்து விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஒரு தமிழ் எவ்வளோ காலமாக இருக்குன்னு தெரியுமா? போக்குவரத்து கலாம்னு சொல்லி ஒரு அதாவது பஸ் நிலையம் முடிஞ்சு நடத்திருந்தவே அந்த நிலையம் இதில் தான் இருந்தது. இந்த பெரிய மருந்து இந்த பாலமரத்து பக்கம் தான் இருந்தது. இதிலேருந்து அவர்கள் அந்த நேரம் பயன்படுத்தின ஒரு பஸ் ஒன்று பழுதடைந்த நிலையில், அதாவது கரல் பிடிச்ச நிலையில் வந்து இருக்குதான்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் நான். அப்போ அதைத்தான் உங்களை கொண்டு காட்ட போகிறேன். அது இப்போ எப்படி இருக்குது, எப்படியான சூழ்நிலை இருக்குன்றபடி எங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். தற்போது வந்து அந்த இடத்துலேருந்து இராணுவத்தின் வெளியேறி கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு மேலே ஆச்சு நினைக்கிறேன். இப்போ அந்த இடத்த பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குன்றபடி எங்களை தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது முல்லைத்தீவு போகின்ற இப்போ ஒரு பிரதான பாதையெல்லாம் இது இருக்குது. நான் அங்கே கொண்டு போய் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி அந்த இடம் இருக்குன்ற அனைத்து விடங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். பாருங்கள், இதுதான் அந்த இடம். பாருங்கள் இந்த இடத்தை பாருங்கள். இந்த பெரிய ஒரு பாலமரம் ஒன்று இருக்குது பாருங்கள், ரோட்டு கரையோடைய. இதில் இப்போ அந்த சேர்ச் வந்து ஒன்று கட்டியிருக்கணும் அந்த இடத்துல. முதல் வந்து இதில் தான் அந்த பசுவெல்லாம் சின்னயில் இருக்கிற நேரம் வந்து பார்க்க நாங்கள் இந்த சைட்டுகள்லாம் அடிச்சிருக்கிறது. இப்போ ஒன்றுமே தெரியலை, என்னென்னு தெரியலை. இதுதான் அந்த இடம் பாருங்கள். இந்த பாலமரத்தை பார்த்தா கிணவருக்கு ஞாபகம் நினைக்கிறேன். இப்போ இடங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே மாறிட்டுது. அப்படியே நேராக போய் பார்ப்போம். இதிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டரில் இருக்குது. அதாவது விளக்கையால் திரும்பி உள்ளுக்க போகணும். போய் பார்ப்போம் அந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே வாங்க போவோம். இதிலேருந்து நாங்கள் எங்களோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த இடத்த வந்து சொல்கிறது ரெட் பானான்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்குது. இந்த இடங்கள் வந்து அந்த காலத்தில் கொடி கட்டி பறந்த இடங்கள் வந்து அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நிறைய மாற்றங்கள் இருக்குது பாருங்கள். காட்டுறேன் என்ன மாற்றம் வந்து பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் செய்கிற வேலையா செய்யாத வேலையா எனக்கு ஒன்றுமே தெரியலை. இதில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் இந்த நேர் ரோட்டில் 600 மீட்டரில் வந்து துயிலும் இல்லம் இருக்குது. விஸ்வமடு தேராவில் மாவீர துயிலும் இல்லம். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த ரோட்டால் தான் நான் திரும்பி போகணும். இதில் விளக்கை பக்கத்தால் இதெல்லாம் நான் போகணும். இந்த ரோட்டு தான் போகணும். அதை இடையில் நான் உங்களை கொண்டு சூன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். இதில் ஒரு பைன் கடை உண்டு, சாராய கடை வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஜோஜி பாருங்கள், இந்த பாருங்கள் இருக்குது. தெரியுதா? இந்த ஒரு பைன் சாராய கடை திறந்து வச்சுருக்குது. இந்த ரோட்டால் தான் போகணும். இதுக்குள்ளே தான் அந்த இதில் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். அந்த போக்குவரத்து கழகம் எல்லாம் பஸ் முழுமையாக இருக்குது, ஆனால் எல்லாம் கரால் பிடிச்சி சிதப்படைஞ்ச நிலையில் இருக்குன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேன் நான். எவ்வளோ தூரம் வந்து தெரியல. காலம் பார்த்து நீண்ட நாளைக்கு பிறகு வந்து இந்த ரோட்டால் நான் பயணிக்கிறேன். இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த இடம் இருக்குன்னு சொல்லி சொன்னவையே தெரியல. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் முதல் வந்து கிரவல் ரோட்டாக இருந்தது. இப்போ எல்லாம் தாரெல்லாம் போட்டிருக்கான். ஆனால் சின்ன ஒரு ரோடு, ஒடுங்கின ரோடு பாருங்கள். இதெல்லாம் அந்த இடம் இருக்குன்னு சொல்லி சொன்னவையே படி எனக்கு தெரியல.
கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டாங்களே இன்னும் தெரியல, பார்ப்போம். அங்கே தான் கிடந்தது. அந்த கடாக்கு இதுதான் அந்த இயக்கம் இருந்த பேஸ் வந்து முதல் இருந்ததில் ஆமி இருந்தது. இப்போ ஒரு மில்லியன் நினைக்கிறேன். இதுதான் அந்த இடம். பாருங்க அப்படி இருக்குண்டு. இதில் பாருங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தின வேறு பாருங்கள். இதான் அந்த பஸ் வந்து அந்த பெரிய பஸ், தமிழில் போக்குவரத்து கழகம் என்று சொல்கிற பெரிய பஸ் இருக்குது பாருங்க. அதே போல் இங்கே பாருங்கள் கார் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தின கார், மற்ற கயஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த காலத்தில் பயன்படுத்தின கயஸை பாருங்கள் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதில் போட்டு வச்சிருக்கேன். நம்ம எவ்வளோ காலமாக இருக்குன்னு தெரியுமா? ஐயா வணக்கம். இந்த வானம் எவ்வளோ காலமாக இருக்குது இதில்? நியாயமா? இதில் முதல்ல ஆமி இருந்தவனே என்ன? ஆமியாண்ணா இருந்த காலம் தொட்டு அவங்க தான் கொண்டு வந்து போட்டது. நீங்கள் ஃபோம் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஓமையா இந்த இப்போ 2 ஃபோம் எடுக்கணும். ஒலிம்பியா எவ்வளோ நாள் பேர் நினைக்கிறீங்க? ஆமி வந்து வெளியேறி எவ்வளோ நாள் பேரும்? ஒரு 3 வருஷம் 3 வருஷம் வருமே. 3 வருஷத்துக்கு மேலே வருமே. சரி சரி, அதான் ஒரு கேட்டு எடுத்துகிட்டு போக மாட்டேன். அது அதுக்கெல்லாம் ஆமி தான் இருந்தது. இது என்னவா இருந்தது முதல்? இது வந்து ஃபேக்டரி, கச்சான் ஃபேக்டரி, அப்புறம் தும்பு ஃபேக்டரி. சரி சரி சரி. இந்த கட்டிடம் எல்லாம் 2009க்கு முதல்ல அதுக்கப்புறம் இயக்கம் இருந்த காலம் முதல். சரி சரி. பாருங்கள் இதில் தான் அந்த பஸ் இருக்குது பாருங்கள். நான் மற்ற பக்கத்தில் வந்துட்டேன் பாருங்கள். இது விஷயமில் இருக்கேன்னா சரி, அந்த இடத்துல பேர் தெரியலை. தெரிஞ்ச ஆக்களுடைய கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் அப்படி இருக்குண்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பஸ்ஸு. மேலே பாருங்கள் அப்படி இருக்காண்டு பார்த்தீங்களா. மேலே அப்படியே வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். உள்ளுக்கு போய் பார்ப்போம். இங்கே அதுக்கு முதல் பாருங்க இங்கே எல்லாமே சரி. பில்லுத்தோடெல்லாம் பாருங்கள் அப்படியே கீழே எல்லாம் கிடக்குது. அப்படியே ஃபுல்லாக கிடக்குது. இது ஒரு டயரோடு இருக்குது. அப்படியே புதஞ்சிட்டு பாருங்களா, புதஞ்ச நிலையெல்லாம் கிடக்குது. அப்படியே வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். உள்ளுக்க போயிட்டு எடுப்போம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட். இங்கே ரேடியேட்டர் தண்ணி விடுறதுக்கு இதை பாருங்கள் அப்படியெல்லாம் எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் கரல் பட்டு கிடக்குது பார்த்தீங்களா. நம்பரை காணல. இதில் கயாசன்றிருக்கு. நான் உள்ளுக்க போயிட்டு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்க வேறவே இல்லாத சூழ்நிலையில் இருக்கு. பார்த்தீங்களா பஸ்ஸை அப்படி இருக்குதுண்டு. இதில் பாருங்கள் 52 இருக்குது. ஆமிக்காரன் பயன்படுத்தினோ தெரியல. 52 இருக்குது. ராணுவம் தான் 5 இருந்தவிய ஃபுல்லாக. அப்படியே போவோம். கீழே விழுறோன்னு தெரியல. எல்லாம் கரல் பிடிச்சி கிடக்குது பாருங்கள் பஸ்ஸு. நடுஞ்ச பாருங்கள் நடுவுக்குள்ள எப்படி இருக்குண்டு. கால் வச்சா கீழே தான், வேறு வழியே இல்லை. டயரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. எல்லாம் புத்து ஒழும்பி பாருங்கள் பின் வாசலை. உள்ளுக்குள்ள பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. மேலே ஃபுல்லாக எல்லாம் சரி. அப்படியே வாங்க போவோம். எதில் பிடிக்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. கீழே விழுறேன்னு தெரியா.
இங்கே பாருங்க கீழே அப்படியெல்லாம் இருக்குதுண்டு. சைலன்சர், கியர் செட்டுகள் எல்லாம் இதுக்குள்ள நான் இன்ஜினை இதை தான் கலட்டி அடுத்திருக்கேன் நினைக்கிறேன். பார்த்தீங்களா இன்ஜின்கள் எப்படி கிடக்காண்டு. ஃபேன் மட்டும்தான் கிடக்குது, ஒன்றுமே எடுக்கலை, எல்லாமே கரல் பிடிச்சிட்டு. மேலே பயரிங்லேருந்து ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு. ரைட், இப்படியே கீழே இறங்குவோம். பார்த்தீங்களா, வாங்க போவோம். இங்கேருந்து விஸ்வமாடியிலேருந்து முல்லைத்தீவு போக போகிறேன் பஸ்ஸில். பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸில் போக போகிறேன். இந்த இதில் பாருங்க அப்படியே கார் இருக்குது, அந்த காலத்தில் பயன்படுத்தின கார். அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா காரை. அதே போல் அந்த நேரம் பயன்படுத்தினா கயஸ் வாகனம் ஒன்று இருக்கு. வாகனத்தின் மேல் பாகம் மட்டும்தான் இருக்குது, உள்ளுக்கு ஒன்றையும் காணல. பார்த்தீங்களா, இப்போதைக்கு வளம் தான் கிடக்குது காட்டக்கூடிய மாதிரி, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே அங்கே முள்ளிவாய்க்காலில் நிறைய ஜாமான் கிடந்தது, இப்போ ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தான் இப்போ மிஞ்சி போய் கிடக்குது. அங்கால வந்து இராணுவம் இருந்து ஒழும்போன இடங்கள்லாம் சில கிடக்குது, கட்டிடங்கள் எல்லாம் பாருங்க இதில் கிடக்குது. அங்கால போயிடலான்னு நினைக்கிறேன், முன்னால் போய் பார்ப்போம் இருக்கு என்னென்று. இதில் பாருங்கள், இந்த கூட இந்த நம்பரை வந்து அழிச்சிருக்கணும். பஸ்ஸுக்குரிய நம்பர் வந்துருக்கு, அதை அழிச்சிருக்கணும். ஃபுல்லாகவே பாருங்கள் அப்படி கரல் பிடிச்சிருக்கேன். இதில் பாருங்கள் இருக்குது, ஸ்ரீலங்கா அண்ட் ஜப்பான் இருக்குது. அப்படியே வாங்க அங்கால போவோம். அங்கே அந்த கட்டடங்கள் இருக்குங்களோ அதையும் காட்டிட்டு அப்படியே போவோம். இதில் வந்து கட்டிடங்கள்லாம் இருக்குது, அதையும் காட்டிட்டு என்ன கட்டிடங்கள் சரி ஆமிக்கான இருந்து வெளியேறின கட்டிடங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே போவோம். இதில் முன்னோக்கு பாருங்க, இராணுவத்தில் தளம் இருந்த ஒரு இடம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே இராணுவம் வெளியேறிட்டோம்னு சொல்லினா படியாக தெரியல. இங்கே பாருங்கள், இராணுவம் இருந்ததுக்கான அடையாளங்களை பார்த்தீங்களா, இதுதான் அந்த கட்டடம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, பால் அடைஞ்சு போய் கூட அடைஞ்ச மேலே பாருங்க, எல்லாம் இடிஞ்ச நிலையில் கிடக்குது. உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லாம் உக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகல. அது பயமாக இருக்குது, மேலே கிட விழுந்தாலும் எல்லாம் காடு வளர்ந்துவே கிடக்கு. கொஞ்சம் பாருங்க, இன்னொரு கட்டிடம் முடிஞ்சாலும் இருக்குது. பாருங்க அப்படி இருக்காண்டு இடத்த. பார்த்தீங்க இடங்கள் அப்படி இருக்கணும், எல்லாம் பாலடைஞ்சு கிடக்குது.
இது அந்த நேரத்தில் பயன்படுத்தின ஒரு சாப்பாட்டு பிளேட் ஒன்று இருக்கு. வெளியே கிடக்கு அந்த யூனிசெஃப் நிறுவனம் முதல் கொடுக்குற சாப்பாட்டு பிளேட்டுகள் தான் இது. ரைட், அப்படியே வாங்க போ. வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கவே. வாங்க போ. ரைட், உண்மையிலே வந்து 2 நாளைக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எடுக்கணும் வந்து யோசிச்சது எடுக்கலாம் போச்சு. இப்போ தான் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலி பாருங்கள். இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு காணொலியோடு சந்திக்கலாம். உங்களோட இடங்கள்லையும் இருக்கிற இடங்களை எடுக்கணும் என்றாலும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், எடுத்து விடுவோம். உங்களோட இடங்களில் இருக்கிற வித்தியாசமான இடங்கள், இயற்கை காட்சிகள் அப்படியான இடங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே வந்து நிறைய இடங்கள் இருக்குது. எங்களோட இந்த ஈழத்தில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. அதுகளை வந்து காட்சிப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கும் இருக்குது. இப்போ இந்த நாட்டை வந்து முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு எங்களாலான ஒரு முயற்சியையும் நாங்கள் இந்த இடங்களை காட்டுவதற்கு ஊடாக செய்யலாம்னு நினைக்கிறேன். இத்துடன் அந்த காணொலியை தயவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.